எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டோம். இனிமேட்டுக்கு ரிஷப் டேடி வந்து ரிஷப் கூட்டிகிட்டு ஈவினிங் வாக்கிங் போகிறாரு. அந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே போகணும் ரிஷப். சொல்லுங்க, இங்கே போகணும். சாஜானி ரிஷப் இங்கே போகணும் ரிஷப். சொல்லுங்க. ஜெசிபி வந்துருச்சு. இது ஜெசிபி டெய்லி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இங்கே பக்கம் தண்ணியோட कंस्ट्रक्शन. ये सब किधर जाएगा? जाएगा उधर? चिन्ना कुकु. मंदिर दा चिन्ना कोयल. इधर प्रेसा कोयल. ரொம்ப प्रेसा कोयल இருக்கு फ्रेंड्स. பாருங்க फ्रेंड्स. மிமி 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 பாரு மிமி 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 சின்ன மிமி. इधर चिन्ना मिमी. ऋषभ की इधर कड़कदा कड़कों पारंग मेला 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 पारंग. कड़कों दोनों फ्रेंड्स इंगे. और इधर ऋषभ तन्नी தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பக்கம் இதான் கோயில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் பக்கம் மாதிரி இருக்குது தண்ணி. இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ரிஷபோட நாய். ரிஷப் கேட்கதா? இதான் ரிஷப்க்கு ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்பும் ரிஷப் டேடியும் ஈவினிங் வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரிஷப் டேடி வந்து எங்கே போக போகிறாருன்னா போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறாரு. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது வந்து ஸ்டார்ட்டே ஆகாத வண்டி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரில. அவர் வந்து ரோட்டில் வச்சுருப்பார் போல். எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. 500 ரூபாய்க்கு மேலே சொன்னால் வேண்டாம், வண்டி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. 100-200ன்னா வண்டி வாங்கிட்டு வரலான்னு சொல்கிறாரு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாலும் அது செலவு தான். என்ஜின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு புது என்ஜின் போடுறதுக்கு வந்து 10,000 ரூபா ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ் செலவு. அந்த மாதிரி செலவு இருக்குது. அது கொண்டு வந்தாலும் செலவு தான். சரி 100-200 கொடுத்துட்டாங்கன்னா வாங்கிட்டு வரேன். 500-1000 சொன்னாங்கன்னா என்னால் முடியாது, வண்டி அங்கேயே இருக்கட்டும், அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. ஸ்டார்ட்டே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து தள்ளிட்டு தான் வரணும். ஸ்டார்ட்டே ஆகாத வண்டி எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டு தான். பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ வந்து போக போகிறாரு. நைட்டு 8:30க்கு வந்து வர சொல்லியிருக்காங்களா நைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வண்டி தான் ஸ்டார்ட்டே ஆதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இங்கே நாளைக்கு கடையில் இதை வண்டி கடையில் சர்வீசிங் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை டியூட்டி வந்தாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன சொன்னாங்க பாப்பா?
ஏன் இங்கே நிப்பாட்ட சார் வண்டி ஏன் எவ்வளோ நாள் வரல வண்டி வாங்கணும் ஆர்சி புக் இங்கே வேற இங்கே கேட்கறதா ஃபைன் ஃபைன் கொடுக்க சொன்னாங்களா வாங்கலையா சரி சரி வாங்க போக சொல்லு யார் கொடுத்தா வண்டி யார் கொடுத்தா எஸ்ஐ சார் எஸ்ஐயா பெரியா சார் உங்கள் ஃபுல்லாக எனக்கு தெரியும் உங்கள் வீட்டில் போய் காசு வாங்குறேன் அவங்க வீட்டில் போய் காசு வாங்குறீங்க வசூல் பண்ணுறீங்க ஆர்சி புக்லாம் வாங்கினாங்களா வேற வண்டி வாங்குது கண்டிப்பாக ஆர்சி புக் வாங்கி வாங்கி வாங்க கேட்டார் சார் ஆர்சி புக் கண்டிப்பாக வேணும் எங்கே இருக்கு வண்டி இங்கே கேட்டார் இங்கே தான் எங்கே இருக்கு இங்கே கேட்டார் சார் कि सेकंड हैंड वांग जैसे आरसी बुक वन आरसी बुक का இருக்கு சின்ன சின்ன பேப்பர் மாதிரி இருக்குதா வீட்டில் இருக்கு கேட்டார் சார் இப்போ 3-4 வருஷம் ஆயிடுச்சு சார் இதை வண்டி வாங்கி இப்போ இன்ஜின் பி டேமேஜ் இருக்கு चलादा இல்லையா இங்கே நிப்பாட்டி இங்கே ஊர் போயிட்டு சார் கேட்டேன் சொல்ல சார் என்ன டொப்பி வேற மாதிரி இருக்கு என்ன இப்போ டோப்பி ஒன் கடையில் வாங்க சார் வாங்கினீங்களா எவ்வளோ 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா சொல்லாதா எனக்கு 100 ரூபா கொடுப்பாங்களா 100 ரூபா கொடுத்தாச்சு இதை டோப்பி வாங்க சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தள்ளிக்கிட்டே வந்தீங்களா வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாளைக்கு கடை ரிப்பேரிங் இருக்குதானே ஆமாம் 10,000 ஆகுமா இன்ஜின் சேஞ்ச் பண்ண தெரியல நாளைக்கு போகும் 5 ரூபாய்க்கு கீழே வரும் तो சரி ரிப்பேரிங் பண்ணுங்க கேட்டேன் 5 ரூபாய்க்கு மேலே வரும் तो இதை செகண்ட் ஹேண்ட் கவாடி மாதிரி கடை இருக்குது அங்கே போய் 2000 ரூபா 3000 தள்ளி விடணும் தள்ளி புடுக்கணும் இல்லை தள்ளி விடணும் என்ன அழகா தமிழ் பேசுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கை தட்டுங்க எல்லாரும் வண்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காணோம் எங்கே வச்சிருக்கான்னு தெரில இங்கே யாருமே வைக்க விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஏன் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் முதல்ல இந்த சைடு அந்த சைடு நிறையா வண்டி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிவிஎஸ்ஸு பைக் எல்லாம் இப்போ வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரு வண்டி இல்லை பாருங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வரத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது இப்போ வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க முதல்ல நிறையா வண்டி நிற்கும் ஒரு நாள் இவர் மறந்துட்டு அங்கே வச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு அதனால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் கொண்டு வந்துட்டார் ஃபைன்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டாராம் அதனால் இப்போ வண்டி எங்கே வச்சுருக்காருன்னு தெரில ரொம்ப கேரும் பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இது வாங்கி மேலே போத்தலாம் ஒரு கேரும் பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோக்கா வண்டி இல்லவே இல்லை இந்த 2 வண்டி தான் நிற்கிது செம்மையாக வண்டி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இப்போல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கே வச்சுருக்காருன்னு தெரில இப்போ கொஞ்சம் ரிப்பேர் பண்ணியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி கொஞ்சம் நல்லா ஓடுது வேறு வண்டி வாங்க வேண்டாம் அப்படிங்கிறாரு இதே வண்டி நான் சரி பண்ணிட்டு ஓட்டுறேன் அப்படிங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் இஎம்ஐ வேறு கட்டணும் அது ரொம்ப தொல்லையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படா இஎம்ஐ முடியுமா அப்படின்னு இருக்கு இங்கே பாருங்கள் பூனை இஎம்ஐ முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண முடியும் இன்னும் 4-5 மாதம் இருக்குது தீபாவளி முடிஞ்சு தான் இஎம்ஐ முடியும்னு நினைக்கிறேன் அதனால் இப்போதைக்கு காசும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் புது வண்டி வாங்குகிற ஐடியாவே இல்லை சுத்தமாகவே இல்லை அதனால் இதே வண்டி சரி பண்ணிட்டு ஓட்டுறேங்கிறாரு இப்போ கூட சரி பண்ணியிருக்காரு 400-500 ரூபா கொடுத்து சரி பண்ணியிருக்காரு அதே ஓட்ட போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டு வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு முதல்ல சின்ன குட்டியோண்டு வீடு இருந்துச்சு அதை இடிச்சுட்டு இப்போ புது வீடு கட்டிகிட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை